Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ரே ஆப்டிக்ஸ்ல இன்னொரு அருமையான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா a rod of length 10 சென்டிமீட்டர், ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ராட் இருக்கு. அந்த ராட் வந்து லைஸ் along the principal axis of the concave mirror. ரைட்? அப்ப கான்கேவ் மிரருடைய பிரின்சிபல் ஆக்சிஸ்லயே எனக்கு என்ன இருக்கா, அந்த ராட் இருக்கு. இதுதான் வந்து கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரருடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் இது. இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ராடுடைய லென்த் என்ன சொல்றாங்க, 10 சென்டிமீட்டர். இந்த ராடுடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியாச்சு. அப்புறம் பாருங்க, ஆஃப் the focal length of 10 centimeter. அப்ப அந்த கான்கேவ்னுடைய focal length வந்து தெளிவா கொடுத்தாச்சு 10 centimeter. In such a way that its end closer to the pole. இதுதான் இந்த ராடுடைய end closer to the pole. இந்த போலுக்கு பக்கத்துல இருக்கு. ரைட்டா? அது வந்து 20 centimeter away from the mirror. அப்போ இந்த distance வந்து 20 centimeter away from the mirror அப்படின்னு சொல்லியிருக்கு. The length of the image is. இது 10 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட் கான்கேவ் மிரருக்கு முன்னாடி வைக்கிறாங்க, 20 சென்டிமீட்டருக்கு முன்னாடி. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த மிரர்ல பட்டு இமேஜா கிடைக்கும் போது என்ன லென்த்ல இருக்கும்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம வந்து இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த முனைய VAன்னு வச்சுப்போம், ரைட்? இந்த முனைய VBன்னு வச்சுப்போம். இப்போ இது UA இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் இமேஜ் ஆப்ஜெக்ட் இந்த டிஸ்டன்ஸ், அதே தான் இந்த டிஸ்டன்ஸ். இது இமேஜ்னா இங்க ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம சொல்ல போறோம். அப்போ நான் மிரர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் ஆப்ஜெக்ட்னு எடுத்தேன்னா என்னுடைய லென்த் என்ன வரும், 20ன்னு வந்துடும். கரெக்டா? இப்போ இந்த சைடு இதை நான் மிரர்ல இருந்து கால்குலேட் பண்ணனா இது வந்து 30ன்னு வரும். இந்த எண்டு 30 சென்டிமீட்டர் மிரருக்கு, இந்த எண்டு 20 சென்டிமீட்டர் மிரருக்கு. எனக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான், ஃபோக்கல் லென்த்தும் மைனஸ் தான். அப்போ இதுல இருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது VAவை கண்டுபிடிக்கலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது VBயை கண்டுபிடிக்கலாம். அப்போ 1/F which is equal to 1/V mirror, so 1/U பிளஸ்ல. இப்போ என்ன சொல்லியாச்சு, எனக்கு F வந்து இருக்கு, எனக்கு என்ன வேணும், V தான் வேணும். அப்போ V மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 1/F minus 1/U. F என்ன சொல்லியாச்சு, minus 1/10 மைனஸ் ஆஃப் U என்ன சொல்லியாச்சு, minus 20 சென்டிமீட்டர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், 20ன்னு மாறிடும். அப்போ இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு பண்ணும்போது ரைட், எனக்கு LCM வந்து 20. இது பார்த்தீங்கன்னா -2 + 1 -2 + 1, so which is nothing but minus 1/20 will be your 1/V. அப்போ VA அப்படின்னு சொல்லும்போது -20 அப்படின்றது எனக்கு கிடைச்சது. அதே இடத்துல தான் எனக்கு இருக்கு. எது, இந்த எண்டு இமேஜா. அப்போ எனக்கு இன்னொரு எண்டு இருக்குல்ல, அது எனக்கு எங்க ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. அதே 1/F ஈக்குவல் டு 1/V பிளஸ் 1/U. எனக்கு V தான் வேணும். அப்போ 1/V ஈக்குவல் டு 1/F மைனஸ் 1/U. அதே ஃபோக்கல் லென்த் -10. ஆனால் எனக்கு இமேஜ் எங்கே இருக்கு, 30 சென்டிமீட்டர் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ மல்டிப்ளை பை 3 which is nothing but 30. இதோடைய LCM எடுக்கும்போது -3 + 1 which is nothing but -2 30, right, which is -1/15. இது 1/VB. அப்போ VB அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிப்ரோக்கல் -15 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு லென்த்தை நம்ம என்ன சொல்றோம், லென்த் cannot be நெகட்டிவ் தானே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ A அப்படின்ற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்லையும், B அப்படின்ற பொசிஷன் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்லயும் இருக்கு. ரைட்? அப்போ இது என்ன சொல்லிட்டான், 20 சென்டிமீட்டர், இந்த முனை வந்து 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. VB இந்த பொசிஷன் வந்து 15 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்ற. அப்போ அது எங்க இருந்து, மிரர்ல இருந்து. அப்போ VB 15 சென்டிமீட்டர்னா இங்க இருக்குன்னு அர்த்தம், போல்ல இருந்து தானே. அப்போ இதுதான் எனக்கு இந்த இமேஜ், இந்த ஆப்ஜெக்ட் இமேஜா கிடைக்குது. இப்போ எத்தனை சென்டிமீட்டர், 20 - 10, ரைட்? 10 15.
அப்போ எனக்கு லென்த் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் என்னது 5 சென்டிமீட்டர். சாரி, இமேஜ் லென்த் ஆஃப் தட் இமேஜ் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. 10 சென்டிமீட்டர்ல இருந்த ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்ல குட்டியா கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள், பொறுமையாக பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.